ஊர்லேருந்து வரீங்க, நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வரீங்க. ஏன் தொண்டை இப்படி கட்டியிருக்கு? இல்லைங்க, கொஞ்சம் பேசி கொஞ்சம் தொண்டை கட்டி ஆகி போச்சுங்க. உங்க தொண்டையை கட்டி ஆகி போன வருஷம் நீங்கள் ஒரு 10,000 கொடுத்தீங்கய்யா. இந்த வருஷம் ஒரு 20,000 கொடுத்தீங்க. நோம்பி செலவுக்கு ஆகுங்கய்யா. கொஞ்சம் டொனேஷன் போடுவீங்க. நோம்பி செலவுக்காக 10,000? இல்லையா, பெரிய முதலாளியாக இருக்கிறீங்க. அப்பா சம்பாதிச்சிருக்காரு, அம்மா சம்பாதிச்சிருக்காரு. அப்புறம் என்னங்க ஐயா உங்களுக்கு? ஏதோ புண்ணியத்தில் ஏதோ பண்ணிக்கய்யா, ஏதாவது பண்ணிக்கீங்க. என்னங்கய்யா நீங்கள் பொண்ணையா இத்தனை வீடு வச்சுக்கிறீங்க, காடு வச்சுருக்கீங்க, தோட்டம் வச்சுக்கிறீங்க, எல்லாம் வச்சுக்கிறீங்க. பாருங்க, எல்லாம் எவ்வளோ போட்டுக்காருன்னு பாருங்கள், எல்லாத்துக்கும் பாருங்கள். ஒன்றுமே அந்த அவர் பக்கத்து வீட்டுக்கார பாருங்க, பிச்சைக்காரன் 10 பைசா கொடுத்துக்கிறான். அதுக்கு பக்கத்து வீட்டுக்கார பாருங்க, 4 தான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் விட்டு சுத்தமாக காசையில் போயாருண்டா பார்த்துருங்க. நீங்கள் அங்கே ஒரு 10,000 மட்டும் போடுங்க. வேணாம் எடுத்து வச்சு போடுங்க. அவங்க இத்தனை பில்டிங் வச்சுக்கிறீங்க, இத்தனை சொத்து இருக்குது, ஒரு 10,000 இன்னும் வந்துட போகுது. அவனை சொல்லலாம் ஒன்றும் இல்லைதான் ஆண்டி பிச்சைக்கார பையன். நீங்கள் என்னன்னா பெரிய கோடீஸ்வரர், ராஜ் பகதூர் சப்சிடி. கொஞ்சம் போடுங்க. வேணா கொண்டு வரல, சரி காசு கொடுங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன். செக்காக கொடுத்துட்றீங்களா? சரி போய் நாளைக்கு வரட்டீங்களா? வாங்க 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 வாங்க. இந்த புக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சரி நான் போயிட்டு வரேன். சரிங்க சரி. சரி, இது மொத்தம் எத்தனை செலவாகும்? புரியல இல்லையா? இது என்னது? இது 4 நாள் கொடுத்துக்கிறாங்க என் பக்கத்து வீட்டுக்காரன். இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஆஃபீஸ்காரன் 1 ரூபா கொடுத்துக்கிறாங்க. இது அந்த வீட்டில் இருக்காருன்னு நான் இந்த பக்கத்து தெருவில் இருக்கேன். அவன் தான் நாய் வச்சிருக்கிறான் பாருங்க, பிச்சைக்கார பையன். ஒன்றுமே கொடுக்கல, வைத்தியக்கார பையன். நீங்கள் அதனால நீங்கள் புத்திசாலி தான், பிச்சைக்கார பையன். 10 ரூபா போடுங்க. சரி, ஒரு 10 ரூபா போட்டுக்கிறேன்.